இப்போ டிஎஃப்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டூல் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அந்த டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா QFD, அதாவது குவாலிட்டி ஃபங்க்ஷன் டிப்ளாய்மெண்ட். QFD வந்து நம்ம வந்து வாய்ஸ் ஆஃப் த கஸ்டமர் ஆர் VOCன்னு கூட ஷார்ட்டா சொல்லலாம். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட்டா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு சர்வீஸா இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்கும். அதாவது கஸ்டமருக்கு ஒரு நீட் இருக்கு. அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அதை வந்து நம்ம ப்ராசஸுக்கு தேவையான ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஜினியரிங் டிசைனா வந்து மாற்றி கொடுக்கும். இதுக்காக தான் இந்த QFDங்கிற ஒரு டேம் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, கஸ்டமரோட நீட ஒரு டீடைல்டு இன்ஜினியரிங் ஸ்பெசிஃபிகேஷன் அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி டெவலப் பண்ணி கொடுக்குறது. அதாவது கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டை மேனுஃபேக்சரிங் தேவையான இன்ஜினியரிங் ஸ்பெசிஃபிகேஷனாக மாற்றி கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் QFD பொறுத்தவரை ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், அதில் வந்து இன்னும் சில விஷயங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்கன்னா, அதில் எந்த கஸ்டமரோட தேவை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுனால நம்ம ஆர்கனைசேஷனில் நிறைய கஸ்டமர்ஸ் இருந்தாலும் எந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டமில் எது ஸ்ட்ரென்த்து எது வீக்னஸ்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த சிஸ்டம்க்குன்னு கொடுக்கக்கூடிய எஃபோர்ட் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆர்கனைசேஷனில் நம்ம வந்து QFD ஃபாலோ பண்ணுறோம்னா, அங்கே வந்து முக்கியமான சில விஷயங்கள் நம்ம பண்ணியே ஆகணும். கஸ்டமர்கிட்ட அவங்க கொடுக்கக்கூடிய ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லைன்னா சர்வீஸாக இருக்கட்டும், அதுக்கு ரிலவெண்ட்டாக கொஸ்டின்ஸ்லாம் நிறையா கேட்டு அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரு டேபிள் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன்னு. செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கொடுக்கக்கூடிய அந்த டேட்டாவெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு அதை அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ண போகிறோம்னா, அதில் வந்து என்னென்ன கிரிட்டிக்கல் பேராமீட்டர்லாம் யூஸ் பண்ண போகிறோம், அதை எல்லாமே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிறோம். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து QFD வந்து அச்சீவ் பண்ண முடியும்.